ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நமக்கு பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.